पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। ஓம் சாந்தி. மேரா பாபா கடலாக இருக்கிறார் அப்படிங்கிற 41 நாள் பற்றி என்னுடைய இன்று 13வது நாள் 21/11/2025. இன்றைய ரிவிஷன் முரளி 13/12/92 முரளி. அதாவது இன்றைக்கி பாபா நமக்கு நிறைய விதத்தில் நம்மளை நிறைச்சிருக்கிறாரு. இந்த சங்கமேகம் அவை சந்திக்கிறதுக்கான யுகம். சங்கமேகமானது சக்திகளை வழங்கக்கூடிய யுகம். உங்களை நீங்களே எல்லா விதமான குணங்கள் சக்திகளால் அலங்காரம் பண்ணுறதுக்கான யுகம். பலவிதமான பெருமைகளில் ஆன்மீக போதையில் நிலைச்சிருக்கிறதுக்கான யுகம். எல்லா பிராப்திகளாலையும் நிறையக்கூடிய யுகம், நிறைத்து கொள்ளக்கூடிய யுகம். எல்லா சம்பந்தங்களையும் பாபா கூட அனுபவம் பண்ணுறதுக்கான யுகம். இதே போல் பாபா நிறைய ஸ்மிருதிகளை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். நினைவு ஊட்டிக்கிட்டு இருக்கிறார். கூடவே பலவிதமான பிரச்சனைகள், தடைகளை, விக்னங்களை இருந்து முக்தி அடைகிறதுக்கான யுகமாகவும் இருக்குது. தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய யுகமாகவும் இருக்குது. 5000 வருஷம் நம்ம ஆயிடுச்சு பரமாத்மாவை நம்ம பிரிஞ்சு வந்து. அதனால் அந்த பிரிவினுடைய சந்திப்பை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த பிரிஞ்சு சேர்றதுல எவ்வளோ ஒரு சுகம் இருக்குது, அதை நம்ம அனுபவம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆகையினால பரமாத்மாவுடைய அன்பினால் நம்ம நிறைஞ்சி போயிடுறோம். பரமாத்மாவனுடைய அன்பிலே கரைஞ்சி போயிடுறோம். பரமாத்மா நமக்கு என்னெல்லாம் ஸ்மிருதிகள் கொடுக்குறாரோ அந்த ஸ்மிருதிகளில் நாமளே நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது நம்ம எல்லா விதமான சுகத்தையும் அனுபவம் பண்ண முடியும். இந்த மாதிரி பாபா நம்ம கூட இனிமையான விஷயங்களை பேசுகிறாரு. பாபா நமக்கு சங்கமேகத்தினுடைய மகத்துவத்தை புரிய வச்சிருக்கிறாரு. தன்னுடைய முரளியின் மூலமாக பரமாத்மாவுடைய அன்பினுடைய ஒரு துளி கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் உலகத்தில்? உலகமே ஏங்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு கடலே கிடச்சிருச்சு. அவர்கிட்ட நம்ம டெய்லி சந்திச்சிட்ருக்குறோம். அவர்கிட்ட அந்த சக்தி எடுத்துகிட்ருக்குறோம். அவர் நம்ம கூடவே இருக்கிறார் எந்நேரமும்.
எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அடைஞ்சிட்டோம். ஒரு துளிக்காக ஏங்குறது எங்கே? அவரே கூடவே இருக்கிறது எங்கே? சாப்பிட்டாலும் அவர் கூடவே சாப்பிட்றோம், தூங்கினாலும் அவர் கூட, நடந்தாலும் பேசினாலும் சுற்றி வந்தாலும் என்ன பண்ணாலும், பெருக்கி துடைச்சாலும் வண்டி ஓட்டினாலும் எப்போவுமே அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு துளிக்கான ஏங்கிய நிலை எங்கே? அவரே நம்ம கூட, நம்ம ஹெல்ப்பராக, நம்ம அவருக்கு ஹெல்ப்பராக மாறினிய கதை என்ன? எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. பரமாத்மாவுடைய அன்பு எவ்வளோ உயர்ந்தது. இப்போ திடீர்னு நம்மக்கிட்ட பாபா சொல்கிறாரு, சத்தியம் எதுவும் வரப்போகிறதில்ல, இது சங்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லாம் மோட்சம்தான், மோட்சம் கூட இல்லை, நீங்கள் புல்லாகி புழுவாகி பூண்டாகி போயிடுவீங்க, மனித பிறவி ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டார். உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், ஏதோ எனக்கு டைம் பாஸ் ஆகலைன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே அன்பு குறைஞ்சிருமா? அன்பு கூடுமா, குறையுமா, இல்லை அப்படியே இருக்குமா? பாபாட்ட அவர் நம்ம அப்பா, அவர்கிட்ட நம்ம ஏதாவது எதிர்பார்த்து தான் அன்பு பண்ணுறோமா? அவர்கிட்ட எதிர்பார்க்குறோமா? ஏதாவது கொடுத்தாதான் நான் அன்பு பண்ணுவேன். அப்போ பொருளை சார்ந்து இருக்குதா நம்மளுடைய அன்பு? யோசித்து பார்க்குறோம். நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? பாபா கூட உண்மையான அன்பா, எதிர்பார்த்த அன்பா? சொர்க்கம் வருது அப்படி அதுக்காக நான் நினச்சிட்டு இருக்கிறேன்னா, இல்லை முக்தி கிடைக்குங்கிறதுக்காக நினச்சிட்டு இருக்கேனா, இல்லை நான் என்னுடைய அப்பா, என்னுடையவர், அவருடைய அன்பில் மூழ்கி போகிறது, அன்புக்காக நான் அவரை நினச்சிட்டு இருக்கிறேன்னா? பக்த பிரகலாதனில் அந்த பிரகலாதன் சொல்லுவார், பிரகலாதனுடைய ஃப்ரெண்டு கேட்பார், பிரகலாதா நீ இந்த விஷ்ணுவை நினச்சிட்டே இருக்க, உங்கள் அப்பா நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆனாலும் நீ நினச்சிட்டே இருக்க, அப்போ எப்போல்லாம் உன்னை கொல்றதுக்கு கூட ஆர்டர் கொடுத்துட்டாரு உங்கள் அப்பா, ஏன் அவர் சொல்கிறத கேட்டு போனி தானே? அந்த விஷ்ணுஜி சரி உன்னை 3 தடவை காப்பாற்றிட்டாரு, உன்னை சுண்ணாம்பு இதில் வச்சாங்க காப்பாற்றிட்டாரு, கடலுக்குள்ளே இறக்குனாங்க காப்பாற்றிட்டாரு, ஒருவேளை அவர் காப்பாற்றலைன்னா என்ன பண்ணுவேன்? நீ என்ன இருப்ப? இறந்து போயிடுவேல்ல. அப்போ இறந்து போயிடுவேன், அப்போ நீ என்ன பண்ணுவ? அவர் சொல்கிறாரு, நான் அவர் விஷ்ணு என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாட்டியும் சரி நான் அவரை நினச்சிட்டே இருப்பேன். சரி இறந்து போயிட்டேன்னா, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அடுத்த ஜென்மம் எடுத்து நினைப்பேன், ஏன்னா அவர் என்னுடைய உண்மையான அப்பா இல்லை. அப்போ நான் எப்படி அவரை நினைக்க இருக்க முடியும்? அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் நினைப்பேன், என்னை காப்பாற்றலான்னு நினைக்க மாட்டேன். அது அவர் இஷ்டம். ஆனால் அவர் என்னுடைய உண்மையான அப்பா, நான் அவர் மீது ஈர்க்கப்படுறேன். அந்த ஈர்ப்பு என்னுடைய கண்ட்ரோலில் நான் இல்லை. அந்த ஈர்ப்பு என்னை அவரை நோக்கி தான் செல்ல போகுதே தவிர, உண்மையான அப்பா அவர் சொல்கிறதான் கேட்க வைக்கிறதே தவிர, அந்த உடம்பை கொடுத்த அந்த இரண்யகசிப்பு அந்த அப்பாவனுடைய பேச்சு என்னை கேட்கவே வைக்க மாட்டேங்குது. நான் என்னுடைய கண்ட்ரோல் இல்லை. அதனால் அந்த பகவான் இறைவன் என்னை எங்கே இட்டு சொல்கிறாரோ நான் அங்கேயே போவேன் அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் காட்டியிருக்காங்க. அந்த உண்மையான அன்பு எந்த பலனும் எதிர்பாராத அன்பு தான் நிலையானது, உண்மையானது. உலகத்தில் உள்ள காதலர்கள் சொல்லுவாங்க, ஒன்றை தவிர உனக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்ட்டு, நீ இல்லாமல் ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அப்படி நடக்குமா? நடக்காது. சும்மா ஒரு டைலாக் அந்த நேரத்தில் ஒரு எமோஷனல் பாயிண்ட்ஸ் சொல்லி எதிரில் இருக்கிறவங்களை வீழ்த்துறதுக்காக, அவங்கள காதலில் வலையில் விளை வைக்கிறதுக்காக இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அப்படி ஒரு செகண்ட் கூட பிரியாமல் இருக்கிறாங்களா என்ன? இல்லை. அப்புறம் அவங்களுக்காக உயிரை கொடுப்பாங்களா? உயிரை கொடுத்தாங்கன்னா அவங்க இப்போ செத்து போயிட்டா இன்னொரு மேரேஜ் பண்ணிப்பாங்க, இன்னொருத்தர் மேலே காதல் வந்துடும். இப்போ உண்மையான காதல்னு எப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பியூர் லவ், நல்ல ஒரிஜினல் காதல் அப்படின்ட்டு எல்லா காதலும், எல்லா உண்மையாக பியூர் லவ் ஆகட்டும், எல்லாமே விகாரத்தை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. உண்மையான அன்பு அங்கே கிடையாது. சரீரத்தினுடைய அன்பு எல்லாமே. அவங்கள விட ஒரு அழகானவங்க கிடைச்சாங்கன்னா புத்தி அங்கே போகுது. அதை விட ஒரு 4 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பேரையும் தனித்தனியாக பார்க்கும்போது 4 பேரையும் ரசிச்சிருப்போம். இவங்க அழகு, இவங்க அழகு, இவங்க. அவங்க 4 பேர் சேர்ந்துருக்கும்போது 4 பேருக்குள்ளேயும் கம்பேர் பண்ணி அதில் யாருக்கு டாப் மோஸ்ட் அவங்கள அப்புறம் நினச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி அன்பு மாறிட்டே இருக்கும் மனிதர்களுடைய இதில். பரமாத்மா அன்பு அப்படி கிடையாது. அதனால் உலகத்தில் ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, அடுத்த செகண்டே அவங்கள கொல்றதுக்கே ரெடி ஆகிடுறாங்க. அவங்களுக்கு வேற ஒருத்தர் மேலே அன்பு வந்துருச்சுன்னு தெரிய வரும்போது. அந்த மாதிரி உலக அன்பு இருக்குது. அந்த சாக்கடையை தான் நம்ம அமிர்தம்னு புரிஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அந்த காதல் ஸ்டேஜ், அதாவது கல்யாணம் ஆகாத வரைக்கும், கல்யாணம் ஆனால் அவ்வளோதான், காதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த திருமணம் நடக்கிறது வரைக்கும் அந்த காதலின் அந்த லவ் ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்க, எங்கு நோக்கினும் நீ உன் உருவம் தெரியுதே அப்படின்ட்டு அந்த காதலுக்காகவும் சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் நீ தான் தெரியுத,
சாப்பிட்டாலும் நீ தான் தெரியுற, நடந்தாலும் நீ தான் தெரியுற, எங்கே பார்த்தாலும் நீ தான் தெரியுற. ஆனால் அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு மனிதனை தான் நினச்சிட்ருக்கீங்க. அவர் சர்வசக்திவான் கிடையாது. ஆனால் நம்மளுடைய காதலர், நம்மளுடைய நாதன், நம்மளுடைய தந்தை எப்போவுமே சர்வசக்திவானாக இருக்கிறார். எல்லா தடைகள்லேருந்தும் நம்மளை கண்ணின் மணி போல காப்பாற்றிடுறார், பாதுகாக்கிறார். அவருக்கு சரீரமே இல்லை, அவர் அசரீரியாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஏமாற்ற மாட்டார். நம்ம எப்போவுமே நம்ம தான் அவரை ஏமாத்துறோம். அவர் சத்தியம் சிவம் சுந்தரமானவர். சத்திய வாக்கு, அவர் கொடுத்த வாக்குகள் ஒரு பொழுது மீற மாட்டார். நம்ம தான் மீறிடுறோம். அவர் என்ன வாக்கு கொடுத்துருக்காரு? மேரா பாபா மேரா சாத்தி ஆஜாவோ மதத் கரோ. என்னுடைய பாபா, என்னுடைய நண்பரே, என்னுடைய துணைவரே, வாருங்கள், உதவி செய்யுங்கள் அப்படின்னு கட்டளை இட்டிங்கன்னா நான் செய்கிறதுக்கு கடமையாக இருக்கேன், கட்டுப்பட்டிருக்கேன் அப்படின்னு எத்தனை வானிலை சொல்லியிருக்கார் பாபா. நீங்கள் கூப்பிட்டு தான் பாருங்களேன் என்ன ஒரு தடவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்கள் கூப்பிட்றதே இல்லை. பாஞ்சாலி மாதிரி கடைசியில் தான் கூப்பிட்றீங்க. என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, பாபா மிலன் அப்படின்னு ஒரு டேட் வருது இல்லையா, பாபா மீட் பண்ணுறது. நம்மளுடைய யோகிகளுடைய, அனைத்து யோகிகளுடைய அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ் யோகாவுடைய டாப் நாச் பாயிண்ட் அப்படின்னா அந்த பாபா மிலன் டைம்லாம். அந்த டைமில் அந்த 4 மணி நேரம் பாபா வந்து 7 மணிக்கு வராருன்னா 11 மணி வரைக்கும் இருப்பார். 11, 11:30. நியூ இயர்னால் 12 மணி வரைக்கும் இருப்பார். அந்த 4 மணி நேரம். அப்போ அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் கிளாஸு, சூரஜ்பாய் கிளாஸு. அந்த 5 மணி நேரம் இருக்கிறதே டாப் லெவலில் நம்ம மைண்டு, புத்தி, மனம், புத்தி நிலச்சி இருக்கும். அந்த பரமானந்தம், அந்த அதீந்திரிய சுகம் கிடைக்குதே. வேறு இதில் கிடைக்கும்? தேகதாரியை நினச்சா அவ்வளோ கிடைக்குமா? அதீந்திரிய சுகம் கிடைக்குமா? சக்திசாலியான நிலை நமக்கு அனுபவம் ஆகுமா? ஆகையினால இன்றைய முரளியினுடைய ஹெட்லைன், அநேக ஜென்மங்கள் அன்பில் பல பிறவிகள் அன்பால் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான ஆதாரம், பல ஜென்மங்களுக்கு அன்பால் நிறைஞ்ச வாழ்க்கையை நம்ம உருவாக்குறதுக்கு ஆதாரம் இந்த நேரத்தினுடைய, இந்த ஜென்மத்தினுடைய பரமாத்மாவுடைய அன்பு தான் மற்ற எல்லா ஜென்மங்களுக்கும் ஃபவுண்டேஷனாக இருக்குது. இதுதான் தலைப்பு. ஒரு ஸ்டோரி ஒன்றுலையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு மிக உயர்ந்த கனி கிடைக்குது. அதாவது அந்த பழத்தை வந்து சாப்பிட்டா, ஒரு மாம்பழம், ஆப்பிள்னு வச்சுக்கோங்க, ஆப்பிள் கிடைக்குது. அது விசேஷமானது, சாதாரணமானது கிடையாது, தேவலோகத்துலேருந்து வந்திருக்கு. அது சாப்பிட்டாங்கன்னா அவங்க சக்திசாலியாக, எனர்ஜெட்டிக்காக, எப்பவும் இளமையாக இருப்பாங்க. அப்போ அவர் ராஜாவுக்கு கிடைக்குது. இப்போ ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, ராணி மேலே ரொம்ப அன்பு. இப்போ ராணிக்கு கொடுக்குறாரு. ராணிக்கு வந்து இன்னொருத்தர் மேலே அன்பு. அந்த இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க. அவங்க ராஜா மேலே அன்பு கிடையாது, இன்னொருத்தர், ஒரு சேனாதிபதியோ ஒரு குதிரை வீரனோ யாரோ ஒருத்தர் மேலே அன்பு. அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க இந்த ஆப்பிளை. அந்த குதிரைக்காரனுக்கு இன்னொரு குதிரைக்காரி அவங்க மேலே அன்பு. அவர் கொண்டு அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அந்த குதிரைக்காரி அந்த ஒரு வியாபாரி, காய்கறி வியாபாரி மேலே அன்பு, அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் அந்த காய்கறி வியாபாரி இன்னொரு பூக்காரி இருந்தாங்க, அந்த பூக்காரிக்கு மேலே அன்பு. அந்த பூக்காரங்களுக்கு ராஜா மேலே ஒரு அன்பு. ஒன்று அவங்க ராஜாவுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. ராஜா, எனக்கு உயர்ந்த அந்த ஆப்பிள் கிடச்சிது, இந்தாங்க உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன். நீங்கள் வந்து சக்திசாலியாக இருக்கணும், எப்பவும் அழகாக இளமையோடு இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் பார்க்குறாரு அந்த ஆப்பிள் பழத்தை, இது நான் கொடுத்த ஆப்பிள் இல்லை. அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு வரிசையாக, தனித்தனியாக பார்த்தா எல்லாரும் நிற்கிறாங்க. ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு. யார்கிட்ட இருந்து போச்சோ அவங்கள்ட்ட வந்துடுச்சு. இது என்ன வாழ்க்கை? இதெல்லாம் ஒரு அன்பா? இந்த அன்பை விட அந்த அன்பே தேவையில்லை. உலக அன்பு, மனிதனுடைய அன்பு இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் சன்னியாசி ஆயிடுறாரு. வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் பரமாத்மாவுடைய அன்பு எல்லோருக்கும் சமமாக சதா எப்பொழுதுமே இருக்குது. நான் ஒரு 2 மணி நேரம் ஒன்று அன்பு பண்ண மாட்டேன், இன்னொருத்தர் கூட பிஸியாக இருக்கேன், அப்புறம் நீ வந்து 2 மணி நேரம் கழிச்சு வா அப்படி பாபா என்னைக்காவது சொல்லுவாரா? சதா அன்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. சதா அன்பு சொரூபமாகவே இருக்கிறாரு. நம்ம எடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். எவ்வளோக்குள்ள அசரீரி நிலை அனுபவம் பண்ணுவோமோ அந்தளவு பரமாத்மானுடைய அன்பு நமக்கு அனுபவம் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம், கும்பமேளா நடந்தது பல வருஷத்துக்கு பிறகு. அதில் வந்து கணக்குப்படி பார்த்தா எத்தனையோ கோடி மக்கள் அதில் போய் மூழ்கி எழுந்தாங்க கங்கையில், அந்த நதியில். அப்போ பரமாத்மாவனுடைய அன்பில் எத்தனை பேர் மூழ்கி எழுந்தாங்க யாருக்கு தெரியும்? எல்லாருமே தண்ணியில் மூழ்கி எழுந்தாங்க.
ஆனால் அவங்களால பரமாத்மனுடைய அன்பில் மூழ்கியல முடியலை. எல்லா நம்மளுடைய அங்கே எக்ஸிபிஷன் கூட அங்கே போட்டிருந்தாங்க. அங்கே கூட லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. எக்ஸிபிஷன் ராஜயோகா மெடிடேஷன் அந்த பட விளக்கத்தை பார்த்தாங்க. அங்கே வந்த எத்தனை பேரில் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடலில், அன்பு கடலில், அந்த நதியில் எத்தனை பேர் ஸ்நானம் பண்ணாங்க, எத்தனை பேர் மூழ்கி எழுந்தாங்க அப்படி தெரில. ஆனால் அந்த ஸ்தூலமான தண்ணியில் கோடிக்கணக்கில் மக்கள் மூழ்கி எழுந்தாங்க. ரெக்கார்டு பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ரெக்கார்டு எத்தனை ஆச்சு தெரியல. இந்த பாபா என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் குழந்தைகளாய் உங்களை தான் நான் மீட் பண்ணுறேன். நான் வேறு எங்கே போவேன் இந்த உலகத்தில்? எங்கே போனாலும் என்னை ஏற்றுப்பாங்களா? அங்கே போனால் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் கடவுள்பாங்க. எங்கே போனால் அவங்க எல்லாம் வேறு மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஹிந்துஸுக்கிட்ட போனால் கூட அங்கே அங்கே கிறிஸ்டின்ஸ் முஸ்லீமாவது பரவாயில்ல, ஒருத்தர் தான் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இந்துஸ்கிட்ட போனால் அவங்க 33 கோடி தேவதைகளையும் ஏற்றுக்கிறாங்க தனித்தனியாக. நீ யாருப்பா, நீ கிளம்புப்பான்ட்டுருவாங்க. எனக்கு எங்கே போனால் மரியாதை கிடைக்குது? குழந்தைங்களே, நான் உங்ககிட்ட தானே வர முடியும், நான் வேறு எங்கே போவேன்? பாபாவுக்கே இந்த நிலமை. அதனால தான் நான் குழந்தைங்க உங்கள் மேலே தான் எனக்கு அன்பு. நீங்கள் பாபாவுக்கு அன்பானவங்க, பாபாவும் உங்களுக்கு அன்பானவராக இருக்கிறார். அதனால் பாபா உங்களை தான் மீட் பண்ணுறாரு, குழந்தைங்கள தான் மீட் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தான் பாபாவுடைய அருமை தெரிஞ்சிருக்கு, பாபாவுடைய மகிமை தெரிஞ்சிருக்கு, பாபாவுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. வேற எங்கேயும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல அவருக்கு. அவர் ரெஸ்பெக்டை எதிர்பார்க்குறவும் இல்லை. ஆனாலும் யாருன்னே தெரியாத ஒரு நிலையில் இருக்கும்போது அவங்கள எப்படி மீட் பண்ண முடியும், எப்படி அவங்களுக்கு சக்தி கொடுக்க முடியும்? தெரிஞ்சவங்க நம்ம தான், அதனால் நம்மளை தான் மீட் பண்ண வராரு. அப்படி தான் ஒரு மாதாஜி பாபா காலத்தில் ஒரு பப்பாளி பழம் மரம் விதைச்சிருந்தாங்க. அந்த பப்பாளி மரம் பெருசாகி ஒவ்வொரு நாள் டெய்லியும் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறாங்க, டெய்லி உரம் போடுறாங்க, டெய்லி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க. அது நல்லா வளர்ந்துருச்சு. பப்பாளி பழம் வந்தது. இதை நான் பாபாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப அது பாவனை. அப்போ பாபாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாபா, நான் நட்டு வச்சேன், உங்கள் நினைவிலேயே டெய்லி தண்ணியும் ஊற்றி சகாசு கொடுத்து இந்த மரத்துக்கு வந்த பழம் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். பிரம்மா பாபாட்ட போய் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன், சாப்பிடுங்க பாபா. குழந்த கட் பண்ணி நீ ஊட்டினா நான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு பிரம்மா பாபா. பாப்தாதா 2 பேர் சேர்ந்தானே இருக்காங்க. அப்போ அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க. பாபா ஆஹா, ஒவ்வொரு பைட் அந்த கடிக்கிறார்ல, ஒவ்வொரு கடியும் ஆஹா 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 அருமை, என்ன டேஸ்ட். சில நேரம் நமக்கு சாப்பிட வேண்டாம்னு தோணும். ஆனால் எதிரில் யாராவது செம்ம டேஸ்ட், இந்த போல் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு சாப்பிடணும்னு தோணும்ல. அந்த மாதிரி அவர் பாபா அந்தளவு ருசித்து அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத பார்த்துட்டு இந்த மாதாஜிக்கு, பாபா எனக்கு ஒரு பீஸ் தாங்கலாம் ப்ளீஸ் பாபா ப்ளீஸ். இல்லை குழந்த, பாபா சொல்கிறாங்க, இது பாபாவுக்கு தானே எடுத்துகிட்டு வந்த, பாபா தான் சாப்பிடுவார், நீ வேறு சாப்பிட்டுக்க அப்படிங்கிறார். மறுபடி கட் பண்ணி கொடுக்குறாங்க. பாபா சாப்பிட்டே இருக்கார். ஆஹா ஆஹா ஓஹோ ஆஹா 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 ஆஹா. அப்போ கேட்குறாங்க, பாபா ப்ளீஸ் பாப்பா, அந்த தோலை ஒட்டிட்டு ஒரு சதை இருக்குமே, அந்த சதை கொஞ்சோண்டு தாங்க பாபா, நான் டேஸ்ட் பண்ணணும். இல்லை குழந்தை, இது பாபாவுக்கு. மம்மாவும் சொல்கிறாங்களாம், இல்லை இது பாபாவுக்கு, நீ வேறு சாப்பிட்டுக்க. பாபாவுக்கு கொடுத்தாச்சுல, பாபா சாப்பிடுவார். ப்ளீஸ், ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் பாபா ஆஹா ஆஹான்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காரு. சரி குழந்தை, கொஞ்சோண்டு தான், அதிகமாக கிடையாது, சரியா? ஏன்னா இது ஏன் பழம், உனக்கு கொஞ்சோண்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார் பாபா. அப்போ கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸ் தான் கொடுத்தாங்க. அவங்க வாயில் போட்டாங்க. அந்த மாதாஜி பூன்னு துப்பிட்டாங்க. ஒரே கசப்பு, வாயில் வைக்க ஆகாது. எப்படி பப்பாளி சில நேரத்தில் அப்படி இருக்கும்ல, இந்த வெள்ளரிக்காய் கூட அப்படி இருக்கும், அந்த மாதிரி கசப்புனா கசப்பு. பாபா வாயில் வைக்க முடியாது, துப்பிட்டாங்க. பாபா அவங்க அழுதுட்டாங்க, கண்ணீர் வந்துருச்சு. அந்த மாதாஜி, எப்படி பாபா இவ்வளோ கசப்பானதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? பாபா சொன்னாராம், பப்பாளி யார் குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்தா? நான் உன்னுடைய அன்பை சாப்பிட்டுட்டு இருந்தேன், உன்னுடைய அன்பு, உன்னுடைய பாவனையை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ உனக்கு அன்பு, பப்பாளி யார் சாப்பிட்டா குழந்தை அப்படின்னா? இந்த மாதிரி பாபா அன்பை தான் பார்க்குறாரு, பொருளை பார்க்கல. அதனால் பரமாத்மானுடைய அன்பில் மூழ்கி இருந்து நம்ம ஒவ்வொரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா எப்படி
சயின்ஸினுடைய சாதனம், இப்போ ஏரோப்ளேன் இருக்குது, ராக்கெட் இருக்குது அப்படின்னா அது புவியீர்ப்பு விசையை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே போன பிறகு அது புவியீர்ப்பு விசையால் அதை இழுக்க முடியாது. அதே போல் நீங்கள் கூட பரமாத்மாவுடைய அன்புங்கிற விமானத்தில் இந்த உலகத்தை தாண்டி, எல்லைக்குட்பட்ட உலகத்தை தாண்டி நீங்கள் பறந்து மேலே போயிடும் பொழுது இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு விஷயமும் உங்களை கவர்ச்சிக்க முடியாது. பாபா வந்து இந்த முரளியில் சொல்கிறாரு, நீங்கள் பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கி போகலாம், ஆனால் பரமாத்மாவோடு கலக்க முடியாது. பரமாத்மாவோட கலக்கிறது அப்படி ஒரு ட்ராமாவில் அப்படி ஒரு பாற்றே கிடையாது. ஆத்மா வந்து இல்லாமலே பரமாத்மாவோடே அது ஜோதியோட ஐக்கியமாயிருது. அந்த மாதிரியான பாற்று உண்மையிலே ட்ராமாவில் கிடையாது. அது பக்தியில் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அது உண்மை அல்ல. அதனால் பாபா அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இந்த மாதிரி பரமாத்மாவுக்குள்ளே மூழ்கி போகிறது, அன்பில் மூழ்கலாம், ஆனால் அவருக்குள்ளேயே மூழ்கி போகக்கூடிய பாற்று ட்ராமாவில் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே நடிகர்கள், ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்களுடைய பாற்றை அவங்க நடிச்சு தான் ஆகணும். முழு வாணியை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாபா 14 தடவை லவ் லீன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி வாணியில் உலகத்தில் லீன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப கஷ்டம், அது வந்து கடந்த எல்லாருக்கும் அது பிராப்தமாகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாபா ஈஸியாக சொல்லிடுறாரு நமக்கு. உலகத்தினுடைய கணக்குப்படி கோடியில் சிலர் ஆத்மாக்கள் தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும், அவருக்குள்ளே லீன் ஆக முடியும் அப்படின்னு அவங்க பக்தியில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் பாபா சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாருமே கோடியில் சிலர் தான். கோடியில் ஒரு சிலர், அந்த சிலர்லேயும் சிலராக தான் நம்ம செலக்ட் ஆகி உட்காந்துருக்கோம். அப்போ இப்போ நம்மளை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பரமாத்மானுடைய அன்பில் எப்போவுமே மூழ்கி இருக்கிறோம். அவர் தான் நம்மளுடைய உலகம். அவர் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட நம்மளுடைய வாழ்க்கை கிடக்கிறது இல்லை. அவர் இல்லைன்னா எப்படி மீன் வந்து தண்ணி இல்லைனா செத்து போயிடுமோ, அதே மாதிரி பரமாத்மா நினைவு இல்லைனா நம்ம இறந்து போனதுக்கு சமமாயிருது. நம்ம வந்து மாயையில் மாட்டிக்கிறோம், பிரச்சனைகளில் மாட்டிக்கிறோம். அவருடைய அன்பு தான் நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்குது. பரமாத்மா அன்பு மட்டும் இல்லைன்னா நம்ம பிராமண வாழ்க்கையே இல்லை. அதனால் நிறைய பேரை மனிதர்களை லவ் பண்ணி பார்த்தாச்சு, இப்போ பரமாத்மாவை லவ் பண்ணி பாருங்கள். காரியம் செஞ்சுக்கிட்டே பாபாவோட நினைவில் எப்படி இருக்கிறது, உட்காந்து நினச்சிடலாம். ஆனால் காரியம் செய்யும்போது எப்படி பாபாவோட நினைவில் மூழ்கி இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி எப்போ காரியம் செய்யும் போதும் பாபா நினைவில் இருக்கீங்களோ அப்போ பாபாவுடைய உதவி நிறைய கிடைக்கும். ஏன்னா பாபா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வந்திருக்காரு, உதவி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காரு, ஒத்துழைப்பு கொடுக்க வந்திருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் கொடுத்துருக்காங்க, உங்கள்கிட்ட யாருமே இல்லை, உங்கள் கூட நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த காரியம் ஈஸியாக முடிஞ்சிடுது. அதே போல் பாபா நமக்காக வந்திருக்கிறார், நமக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார். இதை மனசில் வச்சுக்கோங்க எப்போவுமே. அப்பொழுது அவங்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே நத்திங் நியூ, எதுவுமே புதுசு அல்ல அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். வெற்றி நமது பிறப்புரிமை, வெற்றி நம்மளுடைய கழுத்து மணி மாலை. அதாவது 14ஆம் தேதி பிப்ரவரி 14 வந்து லவர்ஸ் டே இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு. அதுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கிறாரு. ஃபாரினர்ஸ் இருப்பாங்களே, அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் அன்பினுடைய நாளில் பாபாவை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, காதலர் தினத்துக்கு முந்தைய நாள். அதனால தான் பாபா அந்த காதலை பற்றி இன்றைக்கி சொல்கிறார் அதிகமாக. ஸ்டேஜ் எல்லாம் அதனால நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேஜை பார்த்துட்டு கூட பாபா வந்து சொன்னார், உங்கள் சொர்க்கம் வந்து உங்களுடைய சொர்க்கமும் இந்த மாதிரி தான் அலங்கரிச்சதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் பாபா. அதாவது இப்போ வந்து பாபாவை நீங்கள் கூப்பிடுறீங்க, அதனால் பாபா உங்கள் கூட வந்து அந்த செலிப்ரேஷன் எல்லாம் கலந்துக்கிறாரு. நீங்கள் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா நீங்களே தனியாகவே, அங்கே பாபா வரமாட்டார், நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுங்கள், டெய்லி உங்களுக்கு செலிப்ரேஷன் தான். இப்போ பாபா கூட செலிப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்றார் பாபா. ஊஞ்சல் ஆடுங்க, நடனம் ஆடுங்க, ஒரே குஷியாகவே சந்தோஷமாகவே இருங்க எப்போவுமே. அதனால் குழந்தைங்களுக்காக நான் சத்தியுகத்தை படைச்சிருக்கேன், அங்கே போங்க, அங்கே டான்ஸ் ஆடுங்க, அங்கே பாட்டு பாடுங்க, ஆடுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்காக தானே உருவாக்கி வச்சுருக்கேன், வேறு யாருக்காக? ஆனால் பாபா அங்கெல்லாம் வர்றதில்லை. இப்போவே பாபா இந்த சங்கமிகத்தில் உங்களை சந்திக்கிறாரு, உங்களை நடனம் ஆட இங்கேயே கற்றுக் கொடுக்குறேன், சத்தியுகத்தில் போய் நடனம் எப்படி ஆடுறதுன்னு. குழந்தைங்க இப்போ வந்து வைரத்துக்கு சமமாக இருக்கிறீங்க, சத்தியுகத்துக்கு போகும்போது நீங்கள் தங்கத்துக்கு சமமாக மாறிடுவீங்க. அதனால் அங்கே பாபா இருக்க மாட்டார். அவருக்கு அப்போ டைமண்டு தான் அவருக்கு பிடிச்சிருக்குல்ல, டைமண்ட் யுகத்தில் வராரு. தங்க யுகம், தங்கம் அதோட கம்மி இல்லை, அதனால தான் அவர் வரலைங்க. அதுவும் டைமண்ட் யுகமாக இருந்திருந்தால் அங்கேயும் வந்திருப்பார். அப்புறம் பாபாவும் எல்லோரும் காதலர் தினத்திற்கான எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்தாரு. ஏன்னா காதலனே வந்து காதலிகளுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்தாரு, ஹாப்பி லவர்ஸ் டே அப்படின்னு. ஆன்மீக காதலன், ஆன்மீக காதலி, வேற எந்த காதலையும் போட்டு குழப்பிக்காதுங்க. ஆத்ம காதலன், பரமாத்மா காதலன், ஆத்ம காதலிகள். இங்கே உடலுக்கான வேலையே இல்லை, எல்லாருமே காதலர்கள். அது பிரதராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி. ஒரு தடவை அப்படி தான்
மன்மோகினி தீதி இருந்தாங்களே, அவங்க வந்து 83க்கு முன்னாடி. அப்போ வந்து ஒரு தடவை வந்து அவங்க சரண்டர் பிரதர்ஸ் தானே மதுபன் வாசி. அப்போ பிரதர்ஸ் கிடையாது, சிஸ்டர்ஸ் கிடையாது. தீதி மட்டும்தான் அவங்க இருப்பாங்க மதுபனில். அப்போ அவங்க எல்லாத்தையும் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் வந்து போகிறாங்க, அமிர்தவேலை முடிச்சோடனே பிரதர்ஸ் ரூமெல்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களாம்? மதுபன் அமிர்தவேலை வரலையா? அமிர்தவேலையில் சக்தி எடுக்கலையா? அமிர்தவேலை முடித்த உடனே தூங்குறீங்க அப்படின்னா அமிர்தவேலையில் அப்போ சக்தி எடுக்கலைன்னு அர்த்தம். தூங்குக்கு தோணுது. ஒருத்தரை சந்திக்கிறோம் பரமாத்மாவை. இப்போ சாதாரண ஒருத்தர் மனிதனை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள சந்திக்கிறோம் அப்படின்னா அங்கே தூக்கம் வந்து இல்லாமல் போயிடுது. அவங்களுக்கு ஸ்பெஷல் டைம் கொடுத்து அவங்கள ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் சுயம் பரமாத்மா வராரு, அவரை மீட் பண்ணுறீங்க, அவர்கிட்ட அந்த சக்தி எடுக்கிறீங்க, அவருடைய காதல் கிடைக்குது அதிகாலையில். அதை எடுத்துகிட்டு வந்த பிறகு தூக்கம் வருது அப்படின்னா அப்போ நீ எடுக்கலைன்னு தானே அர்த்தம். கடவுளையே மீட் பண்ணியாச்சு. அப்போ ஆனந்த புலக்காங்கி தான் அடைஞ்சிடணும்ல, மெய் சிலிர்த்து போகணும். அப்போ எப்படி தூக்கம் வரும்? தானாகவே கலைஞ்சிரும். ஆனால் வந்து தூங்குறீங்க ஏன்? அப்போ அவங்க சொன்னாங்களா, இல்லை தீதி தூக்கம் வந்துடுது, அதனால தான் தூங்கிட்டா நல்லது தானேன்னு தூங்கிடுறோம். அப்போ தீதி அருமையான ஆன்சர் கொடுத்தாங்க, நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகும். தீதி சொன்னாங்களே, ஓ நீங்கள் வந்து கோபர்களாக நினச்சிட்ருக்கிறீங்க, அவங்கள கோபிகையாக நினைக்கல. கோபிகைகள் தான் கோபாலன் கூட டான்ஸ் ஆடி ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க. ஆனால் கோபர்கள் காட்ட மாட்டாங்கள்ல அந்த ராஜலீலையில். கோபியர்கள் தான் வருவாங்களே தவிர கோபர்கள் அங்கே வர மாட்டாங்க. நீங்கள் எது வரைக்கும் அவங்கள கோபர்களாக நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் பரமாத்மா அன்பில் மூழ்க முடியாது. நீங்கள் கோபிகைகளாக ஆடுங்க ஃபஸ்ட்டு. நான் ஆண் அப்படிங்கிற இதை வந்து முதல்ல மாற்றுங்க. நீங்கள் ஆத்மா, நானும் கோபிகை அப்படின்னு எப்போ நீங்கள் உங்கள் ஸ்மிருதியில் வருதோ அப்போந்தான் பரமாத்மா கூட இந்த ராஜலீலை, இந்த நடனம் ஆட முடியும். அப்போந்தான் அதீந்திரிய சுகம் கிடைக்கும். இல்லைன்னா கோபர்களுக்கு எங்கே அதீந்திரிய சுகம் எப்படி கிடைக்கும்? நீங்கள் கோபியாக மாறுங்க அப்படின்னாங்களாமா. அதனால் நம்மளுடைய காதல் வந்து சரீரத்துக்கு உட்பட்டதல்ல, சரீரத்துக்கு கடந்தது. ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு, அதுதான் ஆனந்த நடனம். பாபா வந்து சர்வ சக்திகளின் கடலாக இருக்கிறார். இது வரைக்கும் பார்த்தோம் அன்பு கடலை பற்றி. அடுத்தது சர்வ சக்திகளின் கடலாகவும் இருக்கிறார். பாபா வந்து முக்கியமாக எல்லா சர்வ சக்திகளை 8 சக்திகளை முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த சக்திகள் நம்மளை வந்து முழு கல்பத்துலேயும் நம்மளை வந்து எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான சக்தியை கொடுத்துருது. சத்தியுகத்தில் எப்படி ஆட்சி பண்ணணும், இப்போ சங்கமயுகத்தில் நம்ம எப்படி மாயை வெல்லணும், அதற்கான எல்லா சக்திகளும் பாபா மூலமாக நமக்கு கிடச்சிருது. இதன் மூலமாக நம்ம சம்பன்னமாகறோம், நிறைஞ்சவங்களாக மாறுறோம். நம்ம தாதிகள் கூட எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தாதிகள்கிட்டையும் ஒவ்வொரு சக்திகள் ஸ்பெஷலாக இருந்தது. எல்லா இதுலேயுமே அவங்க சம்பன்னமாக இருந்தது மாதிரி தான் நமக்கு தெரியும். சம்பன்னமாக தான் இருந்தாங்க. ஆனாலும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி, பெருசாக அது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு. ஒவ்வொருத்தட்டையும் நம்ம ஒவ்வொரு சக்தியை பார்த்துருக்குறோம். அதனால் பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு சக்திகளுடைய ஆழத்தில் போங்க, அதனுடைய லிஸ்ட்டை உருவாக்குங்க. அப்புறம் பாபா வந்து சர்வ பிராப்திகளின் கடலாகவும் இருக்கிறார். பாபா வந்து எல்லா பிராப்திகளையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஞானம், குணம், சக்தி, நிறைய கஜானாக்களான பாபா நம்ம நிரப்பியிருக்காரு. இது ஸ்தூலமானது கிடையாது, எல்லாமே சுட்சுமமானது. மனசு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நமக்கே அது எதிரியாகவும் இருக்குது, நண்பனாகவும் இருக்குது. அந்த மனசை வந்து நம்ம பிஸியாக வச்சு அதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு இந்த எல்லா பிராப்திகளும் நமக்கு பயன்படுது. அந்த எல்லா பிராப்திகளாலேயும் பாபாவுக்கிட்ட இருந்து என்னெல்லாம் பிராப்திகள் கிடைச்சிதோ அது எல்லாத்தையுமே எல்லா நினைவில் அந்த மனசை எப்போவுமே மூழ்கடிச்சே வைக்கணும். அப்போ அந்த மனசு வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும், நம்ம சொல்கிறத கேட்கும். அடுத்தது வந்து சர்வ சம்பந்தங்களின் ரசனையின் கடலாக இருக்கிறார் பாபா. பாபா கிட்ட எல்லா சம்பந்தம் நம்ம வைக்கிறதுனால நம்ம உலகத்தினுடைய எல்லா அன்பிலிருந்தும் எல்லா சம்பந்தங்கள்லேருந்தும் நம்மளுடைய புத்தி விலகி ஒரு பரமாத்மா கிட்ட புத்தி இணையும். அடுத்தது கர்மயோகத்தின் கடலாக இருக்கிறார். காரியம் செய்து கொண்டே பாபா நினைவில் எப்படி இருக்கிறது, அதுக்கான பாபா டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால் கர்மம் செய்தவாறே கர்மத்திலேருந்து எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாபா கற்றுக் கொடுக்குறாரு. பாபா வந்து அடுத்தது ஊக்கம் உற்சாகத்தின் கடலாக இருக்கிறார். பாபா எப்படி சதா எப்போவுமே ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால அவர் ஊக்கம் உற்சாகம் நிறைஞ்சு வர இருக்கிறாரோ அதே போல் நம்ம கூட எப்பவுமே ஆத்மஸ்வரூபத்தில் நினைச்சிருந்து நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் அந்த ரெக்கை முளைத்தவங்களாக ஊக்கம் உற்சாகம் நிறைந்தவங்களாக இருக்கணும். அப்போ பறந்துகிட்டே இருக்கலாம். அப்புறம் புதுமைத்தன்மையின் கடலாக இருக்கிறார் பாபா. பாபா வந்து இத்தனை வருஷமாக ஞானம் கொடுத்துட்ருக்கிறாரு. அவ்வளோ பிஸியாக வச்சு ஊக்கம் உற்சாகம் அவரு குறையாமல் எல்லாத்துக்கும் ஞானத்தினால எல்லாரையும் மூழ்கடித்து எல்லாரையும்
சுகமடைகிறதுக்கான வழியை அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. பாபா எப்போவுமே சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தைங்களும் ஞானத்தை சிந்தனை பண்ணி புது புது பாயிண்ட்டு நீங்கள் கொண்டு வரணும். புதுமைத்தன்மை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு போர் அடிக்காது. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு க்ஷணமும் புதுமைத்தன்மை. அதனால் மேரா பாபா எல்லா குணங்களின் சக்திகளின் கடலாக இருக்கிறார். ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा. याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है